ஹலோ கைஸ், நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த கேமரா பற்றின பேசிக் செட்டிங்ஸ், பேசிக் திங்ஸ் பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நான் இப்போ இந்த டிஎஸ்எல்ஆர் என்றால் என்ன, அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன, டிஎஸ்எல்ஆர்னா அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன, சில பேருக்கு டிஎஸ்எல்ஆர்னா என்னன்னு தெரியாது, ஃபுல் ஃபார்ம் தெரியாது. சில பேசிக்காக இப்போ தான் டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்க போகிறாங்களுக்கு டிஎஸ்எல்ஆர் அதுதான் கேமராவோட பேருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது டிஎஸ்எல்ஆர் ஃபுல் ஃபார்ம் இல்லை, ஃபுல் ஃபார்ம் இருக்குது. நான் அதை சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எண் மட்டும் பாருங்கள். நான் எண்ணில் நான் டிஎஸ்எல்ஆருக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் என்றதை சொல்லியிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சாக்கள் இந்த வீடியோவை பார்க்காதீங்க, இது தெரியாதாக்களுக்கு மட்டும்தான். ஸோ ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போக முதல் காய்ஸ், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இப்போ தான் உள்ளே வர போகிறேன் என்று சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் நான் மேலும் மேலும் வீடியோ போடுறத பற்றி யோசிப்பேன். ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஓகே. இப்போ டிஎஸ்எல்ஆர் இது நான் வச்சிருக்கிறது 5D Mark IV. இது ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா. ஓகே, இதுதான் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண கேமரா. இப்போ எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் கேமரா ஒன்று இருக்கும், நம்ம ஒரு கேமரா வாங்கணும், அதை ஃபர்ஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணணும். இப்போ எல்லாரோட கேமராமே ஆக்கள்ற கேமராஸை வாங்கி ஷூட் பண்ணி இயலாதுற. இப்போ சில பேருக்கு அவங்க கேமராவை தந்து யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லலாம். பட் நமக்கு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் ஒன்று இருக்குமோ, சம்டைம் நாம் எதையும் ப்ரெஸ் பண்ணி எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சுண்டா ப்ராப்ளம் ஆயிருமே, நம்ம கையை தவறி மிஸ் பண்ணி கீழே விழுந்துச்சுண்டா ப்ராப்ளம் ஆயிருமே என்ற அந்த ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு ஒரு கேமரா இருக்குமெண்டா அது எல்லாருக்குமே ஹாப்பி தானே. நம்ம நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச இடத்துக்கு போய் ஃபோட்டோஸ் எடுக்கலாம், நினைச்ச டைமுக்கு போய் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். எந்த மாதிரி சூழ்நிலைனா நமக்குன்னு ஒரு கேமரா இருக்கும்போது அது நமக்கு எப்பயுமே ஹாப்பி தான். ஸோ டிஎஸ்எல்ஆர் இதுதான் டிஎஸ்எல்ஆர், கேனான் டிஎஸ்எல்ஆர் தான் கேமராட பேர். அப்படியா? கிடையாது. டிஎஸ்எல்ஆர்ன்றது ஷார்ட் ஃபார்ம், அந்த நேமை சுருக்கி ஷார்ட்டாக வச்சுருக்காங்க டிஎஸ்எல்ஆர். பட் டிஎஸ்எல்ஆருக்கு ஃபுல் ஃபார்ம் இருக்குது, அதை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ காய்ஸ், டிஎஸ்எல்ஆருக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸ் என்று சொல்லுவாங்க காய்ஸ். இதுதான் டிஎஸ்எல்ஆர் ஃபுல் ஃபார்ம். ஓகே, இப்போ தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிஎஸ்எல்ஆர் ஃபுல் ஃபார்ம் என்னது? டிஜிட்டல் சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸ். ஓகே, நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், டிஜிட்டல் சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸ் என்ன எனக்கு தெரியலையே என்று கேட்கலாம். ஓகே, நான் அதுக்கும் விளக்கம் சொல்கிறேன். நல்லா இந்த வீடியோவை கவனமாக லிசன் பண்ணுங்க. ஓகே, இது ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா. ஓகே, டிஜிட்டல் இது ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா. இப்போ நம்ம வியூ பாயிண்டரால் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறோம். அந்த எடுத்த ஃபோட்டோ நமக்கு ஸ்க்ரீனில் தெரியுது, ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் தெரியுது, ரைட்? அதுக்கப்புறம் நம்ம மெமரியில் போய் சேவ் ஆகுது. இதைத்தான் டிஜிட்டல்னு சொல்லுவாங்க, ஒரு பேசிக் இது. ஓகே, அடுத்தது சிங்கிள் லென்ஸ்ண்டா ஒன்று லென்ஸ்ண்டா இந்த நம்ம கேமராவுக்கு போடுறது. ஓகே, இந்த கேமராவில் டிஎஸ்எல்ஆர் கேமராவில் 2 லென்ஸ் போடலாமா? ஒரே டைமில் 2 லென்ஸ் போடலாமா? இல்லை, ஒரு லென்ஸ் தான் போடலாம். அதனால தான் சிங்கிள் லென்ஸ் என்று இதுக்கு நேம் வந்திருக்கு. அடுத்தது ரிஃப்ளெக்ஸ். இதுதான் guys ரொம்ப முக்கியமான ஒன்று, எனக்கு ரொம்ப பிடிச்ச டெக்னாலஜி செட்டிங் இதுதான். ஓகே, என்னண்டா நம்ம இந்த கண்ணால் பார்க்குறது இந்த வியூ பாயிண்டரால நமக்கு தெரியுது, ரைட்? அது எப்படி தெரியுது? இப்போ நம்ம லென்ஸ் வழியாக வெளிச்சம் உள்ளே போய் இங்கே ஸ்க்ரீன்லாம் தெரியணும், அது எப்படி மேலே வந்து தெரியுது? இதை திங்க் பண்ணியிருக்கீங்களா யாராவது? அதான் காய்ஸ், இப்போ நாம இந்த லென்ஸ் வழியா வர ஒளி இங்கே ஒரு மிரர் இருக்கும் காய்ஸ். அந்த மிரர்ல பட்டு மேலே வந்து இந்த துண்டுக்குள்ள இருக்கிறத சொல்லுவாங்க பெண்டா பிரசம் என்று சொல்லுவாங்க. அது நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்க. இந்த துண்டுக்குள்ள இருக்கிறத சொல்லுவாங்க பெண்டா பிரசம் என்று சொல்லுவாங்க. பெண்டா பிரசம்டா அது ஒரு மிரர் மாதிரி தான், ஆனால் மிரர் இல்லை. நான் உங்களுக்கு உதாரணத்துக்காக அந்த மிரர்னு சொல்கிறேன். அதில் பட்டு அந்த பெண்டா பிரசத்துக்குள்ளே போய் வெளிச்சம் ஒரு ஒரு முக்கோண ஷேப்பில் தெரிப்பட்டு நம்மளோட வியூ பாயிண்ட்டுக்கு வந்து சேருது. இதைத்தான் ரிஃப்ளெக்ஸ் என்று சொல்கிறாங்க டிஎஸ்எல்ஆரில். ஓகே,
இப்போ எல்லா விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சுதா காய்ஸ்? டிஎஸ்எல்ஆர் என்னன்னு தெரிஞ்சுது தானே? டிஎஸ்எல்ஆர் என்ன? டிஜிட்டல் சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸ். டிஜிட்டல் என்னன்னு சொல்லித்தேன், சிங்கிள் லென்ஸ் என்னன்னு சொல்லித்தேன், ரிஃப்ளெக்ஸ் என்றாலும் விளக்கமாக சொல்லித்தேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் காய்ஸ். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்று நினைக்கிறேன், நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இதை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் மேலும் மேலும் இன்னும் வீடியோஸ் போடுறத பற்றி யோசிப்பேன். ஸோ காய்ஸ், இப்போ உங்களுக்கு டிஎஸ்எல்ஆருக்கு ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ சொன்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்று நம்புகிறேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்குது நான் மேலும் மேலும் வீடியோஸ் செஞ்சு போடுறது. ஓகே, பாருங்கள் காய்ஸ், வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்னு நம்புகிறேன். டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ காய்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் கரண். அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க காய்ஸ். வெரி சூன் ஐ போஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ காய்ஸ். மோசமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.